இந்த வரிசையில் தான் பார்த்தீங்கன்னா லென்ஸ் கார்டு மற்றும் ஏதன் நினைச்ச நிறுவனம். இந்த லென்ஸ் கார்டுங்கிற நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம். இவங்க வந்து ஆக்சுவலாக தமிழ்நாட்டுக்கு வரதா தான் இருந்துச்சு. இப்போ இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா தெலுங்கானாக்கு போகிறதா அவங்களும் அறிவிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அதே போல் நம்மளுக்கு ஏதன் எனர்ஜி இவங்க ஆல்ரெடி நமக்கு வந்து ஒசூரில் ரன் ஆகிட்டு இருக்க நிறுவனம் தான். இவங்க கொஞ்சம் விரிவாக்கம் பண்ண போகிறதா அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதனால நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ நாங்கள் விரிவாக்கம் பண்ணலை, நாங்கள் எங்களுக்கு புதுசாக ஒரு கம்பெனி வந்து நம்ம கர்நாடகாவில் நம்ம மகாராஷ்டிராவில் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அதனால் இப்போதைக்கு நாங்கள் இதை பண்ணலைன்னு அவங்களும் அறிவிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய முதலீடுகளை நம்ம இழக்கிறதுக்கான காரணம் தமிழக அரசு அவங்க கேட்கக்கூடிய சப்சிடியில் கரெக்டாக பண்ணுறதில்லை. அவங்க கேட்கக்கூடிய இடவசதிகளையும் அவங்க சரியாக பண்ணி கொடுக்கறதில்ல. இதனால் லட்சக்கணக்கான முதலீடுகளை இழந்து லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகளை இழந்து தமிழகம் நிர்கதியாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில தான் நம்மளுடைய முதல்வர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் கிட்டத்தட்ட இந்த 4.5 வருஷத்துல 10 லட்சம் கோடிக்கு மேலே வந்து நாங்கள் முதலீடு கொண்டு வந்ததான் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக சென்ட்ரல் கவர்மெண்டோட டேட்டாவில் இது வரைக்கும் வெறும் 68,000 கோடி மட்டும் தான் வந்திருக்கு. இந்த 68,000 கோடியிலையும் பார்த்தீங்கன்னா 1000 கோடி ரூபாய்க்கு மேலே முதலீடு பண்ணது வெறும் எவ்வளவுன்னா 17 கம்பெனி தான் இருக்குது. 1000 கோடி ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க 8% 15% தான் என்ன பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே இன்னும் அவங்களும் பண்ணலை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் வந்து தமிழகம் வந்து தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறது. உடனடியாக இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வு வேணும். ஆக்சுவலாக முதலீடுகள் வந்தால் தான் நம்மளுக்கு தொழில் வளம் வந்து பெருகும். தொழில் வளம் பெருகும் போது இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு சேர நடக்கணும்னா தமிழக அரசு உடனடியாக அதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.